நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கத்திற்கு வந்து விட்டோம். ஜோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கல்பனா, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நலமா இருக்கேன். ஒரு உற்சாகமாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த தளம் அப்படிப்பட்டது இல்லையா, அந்த ஒரு எனர்ஜி நமக்கு கொடுத்துரும். பார்த்து கொண்டு இருக்கும் இறை மக்களுக்கு கூட தான். ஸோ அந்த ஒரு எனர்ஜியோட நம்ம கதை கேட்கலாமா? இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்க ஒரு காக்கா கதை சொன்னீங்க. காக்கா வந்து அந்த காக்காவை பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? இங்க இல்லைங்க, அந்த காக்கா அதே போல இன்னொரு கதை. அதுதான் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். பாட்டி வடை சுட்ட கதை அப்படின்னு சொல்லுவோம். காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போயிடுச்சு, அப்புறம் நிறைய தந்திரமா ஏமாத்தி அந்த வடையை அந்த காக்கா கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்க நேற்று ஒரு வேறு கதை சொன்னீங்க. 2 காகங்கள் சேர்ந்து எப்படி அந்த பாட்டி கிட்ட இருந்து வடையை திரும்பிச்சு எப்படி அந்த வடையை எடுத்தாங்க. இன்னைக்கான கதை என்னன்னா, அதே மாதிரி ஒரு பாட்டி ஒரு மரத்தடியில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வடை சுட்டுட்டு இருக்காங்க. தட்டு நிறைய வடையை குமிச்சு வச்சிருக்காங்க. தூரத்துல இருந்து ஒரு காக்கா என்ன பண்ணுது, அதை பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு சரியான பசி எடுக்குது. அப்போ நேராக கீழே பறந்து போய் அந்த கடைக்கிட்ட கொஞ்சம் அப்படி அந்த வடைக்கும் அதுக்கும் கொஞ்சமான தூரத்தில் என்ன பண்ணுது, வந்து நிற்குது. நின்ன உடனே அந்த பாட்டி கேட்குது, என்ன வந்து வடையை திருட வந்திருக்கியாங்கோ அப்படின்னு என்ன பண்ணுது அந்த பாட்டி கேட்குது. உடனே அந்த காக்கா சொல்லுது, இல்லை இல்லை, நான் வடையெல்லாம் திருட மாட்டேன், திருடுறது தப்பு அப்படின்னு எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஆனால் நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வடை என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்குறேன் தான் எடுத்துக்கோ அப்படின்னா, நானும் என்ன பண்ணுறேன், உனக்கு நீ எதுக்கு திருடி போகிற, நீ தான் பசிக்கிறதுல நீயே எடுத்துக்கோ. அந்த பாட்டி என்ன பண்ணுது, ஒரு வடையை எடுத்து கொடுக்குது. அப்போ இந்த காக்கா சொல்லுது, நான் வடையை வயிறு சாப்பிட்டுட்டேன், ஆனால் இது சும்மா சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது, உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா சொல்லு, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லி அங்கே ஏதாவது சின்ன சின்ன விறகுகள் இது மாதிரி குச்சிகள் ஏதாவது அடுப்பு எரிக்க தேவைப்பட்டுச்சுன்னா அது எனக்கு என்ன பண்ணி எடுத்து கொண்டு கொடுங்கன்னு இந்த காக்கா என்ன பண்ணுது, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு நரி அந்த பக்கம் என்ன பண்ணுது, வருது. அந்த நரியும் சம பசியோடு இருக்குது. அதுக்கும் தட்டு நிறைய இருக்கக்கூடிய வடையை பார்த்த உடனே சம பசியாக இருக்குது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த காக்கா போய் நரிக்கிட்ட என்ன பண்ணுது, பேசுது. நீ என்ன அந்த வடையை எடுக்கலான்னு பாக்கியா? இல்லை இல்லை, எடுக்கிறதுக்கு பார்க்கலாம், ஆனால் பசிக்குது, கேட்டால் கொடுப்பாங்களான்னு தெரியல. சரிவா, நான் உனக்கு வாங்கி தரேன், ஆனால் நீ அந்த பாட்டிக்கு என்ன பண்ணு, கைமாறா உதவி செய்யணும். சரி ஓகே. அந்த பாட்டிக்கு என்ன பண்ணுது, ரெக்கமெண்ட் பண்ணுது நரிக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி. பாட்டி நரிக்கு என்ன பண்ணுது, வடையை கொடுக்குது. சாப்பிட்டு முடிச்சோடனே நரி கேட்குது, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறது, எனக்கு தண்ணி வேணும்னு என்ன பண்ணு, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது உன் வேலை. ஸோ 3 பேருக்கும் தேவையான வேலைகள் என்னாச்சு, நிறைவேறிடுச்சு. சில நேரங்கள் கதைகள் மட்டுமல்ல, வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுப்பது போல எதிர்நிலையாக சொல்லி அதில் கருத்துக்களை நாம் சொல்வதை காட்டிலும் நேர்நிலையான விஷயங்களை சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அது இன்னும் ஆழமாக என்ன ஆகும், சென்று பதியும். ஸோ இது வந்து நானா சொன்ன கதை கிடையாது, ஏற்கனவே படிச்ச கதை. ஆனால் அந்த காக்கா ஒரு சிறப்பான ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன், நிறைய கதையில வந்து நடிக்கிறாரு. இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு கதை, ஒரு அற்புதமான இந்த நிகழ்வின் வழியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பல கருத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நாளை இப்படி அற்புதமாகவே ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
பறந்தோட வேதனைகள் கலைந்தோட என் வாழ்வை நீ காப்பாயே, என் வாழ்வை நீ காப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. உடல் நோய்கள் குணமாக மனநோய்கள் மாறிட எம் சோகம் நீ தீர்ப்பாயே, எம் சோகம் நீ தீர்ப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. இன்னல்கள் சூழ்ந்தாலும் இடர்களில் வீழ்ந்தாலும் என் பலமாய் நீ வருவாயே, என் பலமாய் நீ வருவாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. சிறப்பான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வேளையில கண்ணுக்கு விருந்தளித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உற்சாகமாக இந்த நாள் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இன்றைய நாள் இந்த தளத்திலிருந்து நம்ம என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம்? ஸோ நேற்றைய நாளினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய நாள் பார்த்துருக்கிறோம். பவர் ஆஃப் அப்ரிசியேஷன், பாராட்டுவதால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், நன்மைகள், அதனால் விளையக்கூடிய நல் விளைவுகள் என்னென்ன, இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பாராட்டுறது. ஸோ குறிப்பாக வந்து கணவன் மனைவிக்கு இடையில் கணவன் மனைவி எப்படி பாராட்டுவது, மனைவி கணவனை எப்படி பாராட்டுவது, பெற்றோர் பிள்ளைகளை எப்படி பாராட்டுவது, ஆசிரியர் மாணவர் எப்படி பாராட்டுவது, மாணவர் ஆசிரியர் எப்படி பாராட்டுவது, எல்லாருக்குமே பாராட்டணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் எப்படி செய்யறது தெரியல. ஸோ அப்போ அதை தெரிஞ்சிருந்தாலும் அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியல. அதை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அதில் முதல் விஷயம், ஒரு பாராட்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பிறரை எப்படி பாராட்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஸ்பெசிஃபிக். அதாவது ஒரு விஷயத்தை வந்து என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், பாராட்ட கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சிருக்காரு, குட் ஜாப், சூப்பரா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு மாறாக அவர் என்ன செஞ்சாரோ அதை மையப்படுத்தி, ஓகே நீங்க இந்த விஷயம் இப்படி பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் யாருமே இப்படி என்ன பண்ணதில்ல, செஞ்சது கிடையாது, இதுல டைட்டான சிச்சுவேஷன் இப்படி வந்துச்சு, அதை கூட நீங்க என்ன பண்ணீங்க, கூலா ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு பெர்ஃபெக்டா கரெக்டான டைமிங்ல என்ன பண்ணிருக்கீங்க, முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படி பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வந்திருக்குது, ஓ சூப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டியா அப்படின்னு பாராட்டுவதை காட்டிலும், பரவாயில்ல நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்க, எஃபோர்ட் போட்டுருக்க, சூப்பர், நீ இந்த மாதிரிலாம் உட்காந்து முடிச்சு படிச்சதுனால தான் உன்னால் என்ன பண்ண முடிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிஞ்சிருக்கு, உனக்கு இந்த நேரத்தில் அம்மா உனக்கு இப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால தான் உன்னால் இந்த இடத்துல முடிச்சு உட்கார, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கனெக்டடா அதை குறிப்பிட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது அவங்களுக்கு ஓகே நம்மளை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளை பார்த்துருக்குறாங்க, அப்போ அதனால இவ்வளவு விஷயங்கள் அவங்களால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியுது. அப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான பாராட்டுதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனோ தானு போயிட்டு சூப்பரா பண்ணிங்க போங்க அப்படின்னு சொல்றது கிடையாது.
வெறும் 2 கைகளை மட்டும் தட்டி சொல்வதல்ல பாராட்டு, அதனுடைய மையம் என்ன அப்படின்னு தெரிந்து சொல்வதுதான் பாராட்டுன்றதை தெரிந்து கொண்டு இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன்னே நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். இறைவா, உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தே. ஆண்டவரே, இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மனிதனும் உண்மையில் பாவம் செய்தவன்தான். பாவம் மனிதனை ஆளுகிறது, முழுமையாக ஆட்சி செய்கின்றது. காரணம், மனிதனுடைய ஆசை அவ்வளவாக பெருகிவிட்டது. தவக்காலம் என்பது நாம் நம்மையே ஒரு சுயாய்வு செய்து கொள்ள வேண்டிய காலமாக அமைய காரணம், நாம் அனைவரும், நாம் யாவரும் கிறிஸ்தினுடைய பங்காளர்கள், இத்திருச்சபையினுடைய பங்காளர்கள். நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாள் திருப்பலி நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறது. அப்படியாக இன்றைய தினத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பாடல் எண் 51 நமக்கு சுட்டி காட்டுவது தாவீதினுடைய பாவ செயல். அவன் தன்னையே சாடுகிறான் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது.
இந்த திருப்பாடலுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால், தாவீது அரசன் போருக்கு செல்லாமல் உரியாவினுடைய மனைவியை தனக்கு ஏற்ற வகையில் தன்வயப்படுத்துகிறான். அதன் மூலமாக அதனுடைய காரணகர்த்தாவாக யார் இருக்கின்றார் பார்த்தால், அவனுடைய ஆசை என்கின்ற அந்த சிற்றன்பு ஆசைதான் அவனை அந்த செயல் செய்ய தூண்டுகிறது. இதை கண்டிக்கும் விதமாக இறைவாக்கினர் நாத்தான் இந்த இடத்திற்கு வருகிறார், அவனை சாடுகிறார். அப்பொழுது தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்வதாக தான் இந்த முழு திருப்பாடலும் அமைகிறது. நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் வசனங்கள் 1 to 14 வரை ஒவ்வொன்றும் நம்முடைய பாவ செயல் நம்மை எவ்வளவாக கீழே அமிழ்த்துகிறது என்றும் அதிலிருந்து நாம் எப்பொழுது வெளியே வர வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. தாவீது அரசன் தன்னையே முழுமையாக சாடுகிறான். தான் செய்த ஒவ்வொரு செயலும் தான் உணர்வதாக நம்புகிறான். அவ்வாறு உணர காரணம், இறைவனுடைய இரக்கம் கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி அவனிடத்திலே இருக்கிறது. காரணம், தான் அபகரித்து கொண்ட பொருள் தன்னுடையது அல்ல, மாறாக அது மாற்றானுடைய மனைவியுடையது. தான் செய்கிற பாவத்தை உணர்ந்த தாவீது அரசன் தான் செய்த ஒவ்வொரு செயலையும் நினைவு கூர்ந்து நாத்தான் முன்னணியில் பாடப்பட்டதாக விவிலிய அறிஞர்களால் சொல்லப்பட்ட இந்த திருப்பாடல் 51 நாமும் பல நேரங்களிலே பாவ சங்கீர்த்தனம் செய்கிற பொழுது நமக்கு ஒரு பரிகாரமாக தரப்பட காரணம், நாம் உண்மையில் பாவத்திலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்கு கடந்து வர வேண்டும், இருளிலிருந்து நம் ஒளிக்கு வர வேண்டும். காரணம், நாம் ஒளியின் மக்களாக வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் அதை மறந்துவிட்டு இருளின் மக்களாகவே வாழ ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் இருள் நம்மிடத்திலே நிறைந்திருக்கிறது. நாம் எப்பொழுது நம்முடைய இருளின் ஆடையை களைந்துவிட்டு ஒளியின் ஆடை உடுத்தி கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையின் ஒளியின் மக்களாக வாழ முடியும். அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய இதரை திறந்திரலும், நான் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று அவர் சொல்ல காரணம், நாம் தீவினையோடு நம்முடைய வாழ்வு துவங்கிவிட்டோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தீவினை செயல்கள் நிரம்பி இருக்கிறது. எப்பொழுது நம்மிடத்திலிருந்து தீமை அழிகிறதோ அப்பொழுதுதான் நாம் உண்மையில் இயேசுவின் மக்களாக, உண்மையின் மக்களாக, இறை மக்களாக வாழ முடியும். அப்படி நாம் வாழ்வதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த தாவீது நமக்கு காட்டப்படுகிறார். திருப்பாடல் 51 நாம் படிக்கிற பொழுதெல்லாம் நாம் செய்த குற்றங்களும் தவறுகளும் நம் முன்னணியில் வருகிற பொழுதுதான் நாம் உண்மையில் மனமாற்றத்தின் மக்களாக இந்த தவக்காலத்திலே மனமாற்றத்தை நோக்கி நாம் நகர முடியும். எப்பொழுது இதெல்லாம் சாத்தியப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் உண்மையில் இறை மக்களாக வாழ முடியும். ஏனென்றால் தாவீது அரசன் இவ்வளவாக சொல்லுகிறார், கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. எப்பொழுது நாம் நம்முடைய கல்லான நெஞ்சத்தை உடைத்து நொறுங்கிய நெஞ்சத்தராய் நாம் இறைவனை நாடுகிறோமோ அப்பொழுதுதான் இறைவன் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். நல்லதொரு தந்தையாக தன்னுடைய பிள்ளையை வரவேற்க காத்திருக்கின்ற இறைவனுக்கு நாம் என்ன தர காத்திருக்கிறோம்? உண்மையில் நொறுங்கிய இதயத்தையா அல்லது கல்லான இதயத்தையா? சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதோ நாங்கள் செய்த குற்றங்களும் தவறுகளும் முழுமையாக எங்களுடைய கண்முன்னே தெரிந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு உமக்கேற்ற மக்களாக வாழ, எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று நல்லதொரு மக்களாக நொறுங்கிய உள்ளத்தினராய் உம்மை நாடி வருகின்றோம். நீரே எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்தும், உமக்கேற்ற பிள்ளைகளாய் மாற்றும். அப்பொழுது நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒளியின் மக்களாக மக்களாக வாழ்வோம். இறைவனே, நீரே எங்களை ஆஸ்வதிப்பீராக. ஆமேன். சிறப்பு, அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம், எப்படி பாராட்ட வேண்டும் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்ததா என்ன சொல்லித்தராங்க? கண்டிப்பா பாராட்டுவதனால் ஏற்படும் நன்மைகள் ஏராளம் அப்படின்றப்போ அது எப்படி பாராட்டணுன்ற தயக்கம் யாருக்கும் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அடுத்ததா இப்படி பாராட்டி பாருங்களேன். அதாவது அதில் ஒரு சின்சியரா ரொம்ப நம்ம வந்து போகிறோம், ஒருத்தவங்களை வந்து அவங்களுடைய காரியங்களை வந்து குறித்து நம்ம அவங்கள பாராட்டுறோம். பாராட்டுறதப்போ ஏதோ நாமளும் போகணும், ஏதோ நம்மளும் பாராட்டணும் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அவங்கள வந்து ரொம்ப சின்சியரா உண்மையான அது பாராட்டுதல அவங்களுக்கு அது புரிய வைக்கும் வண்ணம் அது அமைந்திருக்க வேண்டும்ன்றது தான். இப்போ சின்ன வயசுல வீட்டில் நானும் என் தங்கச்சி சண்டை போடுறப்ப எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் அடி போட்டு பாரபட்சம் பார்க்கணும், அடி வெள்ளாசி எடுத்துருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ அவட்ட சாரி சொல்லு, அவன்ட்ட சாரி சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற சாரி எப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சாரி அப்படின்னு என்ன பண்ணுவோம், சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இது இந்த மாதிரி சொல்வதெல்லாம் பாராட்டு உணர்வுபூர்வமாக உணர்ந்து உண்மையாக
பாராட்ட சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம ஆஃபீஸில் அவங்க பாராட்டுறாங்க, இப்போ நம்மளை பாராட்டலன்னா நம்ம ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. அப்போது அது மனம் வந்து உண்மையாக பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு பாராட்ட வேண்டுமோ அது போலவும் உண்மையாகவும் பாராட்ட கற்றுக்கொள்ள. கண்டிப்பா ஜோ, அப்படி சொல்லும் போது அதோடைய ஃபீலை வந்துட்டும் ஃபீல் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். இன்னும் தொடர்ந்து பேசலாம், இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். பிப்ரவரி 22 புனித பேதுருவின் தலைமை பீடம். புனித பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட முதல் சீடர். ஆண்டவர் இயேசுவினால் திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை வழிநடத்தினார். புனித மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவினை கல்லறையில் காணவில்லை என்று சீடர்களிடம் சொன்னபோது பேதுரு கல்லறையினுள் முதலில் இறங்கினார். பெந்தேகோஸ்தே திருநாளில் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு தன் முதல் மறையுரையினை மக்களுக்கு நிகழ்த்தினார். மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்து நோயாளிகளையும் உடல் ஊனமுற்றோரையும் குணப்படுத்தினார். யோப்பா நகரைச் சேர்ந்த இறந்துவிட்ட தபித்தாய் என்ற பெண்மணியினை உயிர்ப்பித்து வேற்றினத்தாருக்கு நற்செய்தியினை முதலில் அறிவித்தார். ஆண்டவர் இயேசு தாம் செய்த அனைத்து விதமான நற்செய்திகளின் பரிமாணங்களையும் பேதுரு வழியாக மீண்டும் செயல்படுத்தினார். திருச்சபை திருத்தூதர்களின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்பதையும் திருச்சபையின் ஒற்றுமை அடையாளத்தை கொண்டாடவும் 4ஆம் நூற்றாண்டு முதல் பேதுருவின் தலைமை பீட திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இன்று நம்மை வழிநடத்தும் திருத்தந்தை மற்றும் ஆயர்களும் பேதுருவின் வழித்தோன்றல்கள் என்ற சிறப்பை பெறுகின்றனர். புனித பேதுருவின் தலைமை பீட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க திருச்சபைக்காகவும் திருத்தந்தை ஆயர்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். அற்புதமான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம் எப்படி பாராட்ட வேண்டும் மற்றவர்களை, எப்படி பாராட்டணும், என்ன கற்றுக்கணும் அதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் பாராட்டணும். சரியான நேரம்னா டைம், கரெக்டான அப்படி இல்லை, அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க, அப்போ அந்த நேரத்தில் போய் என்ன பண்ணணும், பாராட்டணும். ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீ வந்து ஒரு சாம்பார் சாதம் வச்சிருந்தமா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி 4 நாள் கழிச்சுலாம் என்ன பண்ணக்கூடாது, பாராட்டணும். என்னைக்கு சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டு முடிச்ச உடனே சாம்பார் சாதம் தான் கிடைச்சதா இல்லை சொல்கிறேன், சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பாராட்டுதல் அப்படின்னா சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டின் ருசியை உணர்ந்த பிறகு என்ன பண்ணணும், பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாரத்திற்கு முன்னதாக அலுவலகத்தில் இருந்து மதியம் சாப்பிட வெளியே கிளம்புறப்போ திடீர்னு எல்லாருமே ஒன்று போல் வெளியே கீழே சந்திக்க வேண்டிய சூழல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், நான், சாம், விவேக், அப்புறம் இன்னும் 2-3 பேர் எல்லாம் போனோம், அருள் எல்லாருமே. அப்போ வெளியே கிளம்புறப்போ எங்கே சாப்பிட எல்லாரும் வேறு இடத்துல சாப்பிட போவோம். அன்றைக்கி எல்லாருமே ஒன்றா பார்த்தோன்னா எங்கேயாவது ஒரே இடத்துக்கு மொத்தமாக போவோமேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு என்ன பண்ணோம், சாப்பிட போனோம். அங்கே போனால் அங்கே சரியான க்ரௌடு, வெளியே ஆட்கள்லாம் நின்றுட்டு இருக்குது. மதியம் நேரம் பரோட்டா எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அங்கே பரோட்டாவும் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறோம், பரோட்டா சாப்பிட்றோம், ரொம்ப சுவையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே நாங்கள் ஒருத்தருக்குள்ளே பேசிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கணும், 2 வாங்கலான்ட்டானு வழக்கத்தை காட்டிலும் எனக்கு எக்ஸ்ட்ரா 2-3 பரோட்டா எல்லாம் உள்ளே என்ன பண்ணுச்சு இறங்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வந்து அந்த பில் பே பண்ணுற இடத்துல நின்றுட்டு எல்லாம் கும்பலாக நின்று என்னென்ன சாப்பிட்டோம் எல்லாம் சொல்லி பில் பே பண்ணிட்டோம். முடிகிறப்போ எல்லாருமே சாப்பாடு செம்மையாக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க தேங்க்யூப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ஒரு கடலை பருப்பி கையில் கொடுத்தாங்க. அந்த பசங்களா பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கொடுப்பார் அப்படிங்கலாம் எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சுன்னு என்ன பண்ணோம் சொன்னோம். பட் அவருடைய டக்குன்னு ஒரு தேங்க்ஸ் கிவிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஒரு கடலை பருப்பி எடுத்து, ஸோ கடலை மிட்டாய் எடுத்து என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் அந்த ஒரு பேக் தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவல் பேக் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த பாராட்டுதல் சரியான நேரத்தில் போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு போய் பாராட்டோன்னா அவங்களுக்கு நாம யாரும் தெரிஞ்சிருக்காது, வந்தோமா போனோமான்லாம் அவங்களுக்கு அந்த கூட்டத்தில் தெரிஞ்சிருக்காது. இப்போ அடுத்த முறை எத்தனை டைம் நம்ம போனாலும் கூட நம்மளை பார்த்த உடனே அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ரைட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாராட்டுதற்கு அந்தந்த நேரத்தில் அந்த வேலையை செஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, பாராட்டுங்க. நான் நாளைக்கு பாராட்டிக்கிறேன், நாளை கழிச்சு பாராட்டிக்கிறேன்லாம் தள்ளி போட கூடாது. கண்டிப்பாங்க. அந்த மாதிரி பாராட்டும் போது குட்டி பருப்பியில் இதை விட பெரிய பெரிய ஆதாயம் கூட நமக்கு வந்து கிடைக்கும்ன்றதுல சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து பேசலாம், இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம்.
சாமியார் முனிவர் இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் பவுன் தங்கம் இருந்துச்சு. அதை பொட்டலமா கட்டி முடிச்சு போட்டு இடுப்புல சொருகி வச்சிருந்தாரு. யாருக்கிட்டையும் அதை காட்டவே இல்லை, பத்திரமா வச்சிருந்தாரு. படுக்கும்போது தலையணைக்கு அடியில வச்சுக்கிட்டு தூங்கினாரு. காலையில எழுந்திரிச்ச உடனே திரும்பவும் அதை எடுத்து பத்திரமா இடுப்புல சொருகிக்குவாரு. செம்ம உஷார் பார்ட்டியா இருந்தாரு. இதுக்காக வேண்டிய யாரையும் சீசர்களா வச்சுக்கிறதே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நோஞ்சான் பையன் வந்தான். உங்களோடவே நான் ஒத்தாசையா வர்றேன், வந்தா எனக்கு சோறு கிடைக்குமே, எனக்கு சோறு கிடைச்சா போதும், உழைச்சி சாப்பிட உடம்புல தெம்பு இல்லை, நான் உங்களோடையே வர்றேனே. அவனை சந்தேகமா பார்த்தாலும் உடம்ப பார்த்துட்டு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அவரை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டான். அவன் சின்ன சின்ன வேலையெல்லாம் உத்து பார்த்து செஞ்சான். எள்ளுன்னா என்னையா வந்து நின்னா வேலை செஞ்சான், கை கால் பிடிச்சி விட்டான், எல்லா வேலையும் செஞ்சான், நேரங்காலம் பார்க்காம விடாம செஞ்சான். இருந்தாலும் அவனை சந்தேகமாவே வச்சிருந்தாரு இந்த சாமி முனிவர். முனிவரோட சோறு நல்லா இருந்ததுனால உடம்பு நல்லா தேத்திக்கிட்டான். சாமியை ரொம்ப தூரம் நடக்க வேண்டி வந்தா அவரை உப்பு கட்டி சுமக்கிற அளவுக்கு தெம்பாயிட்டான் பாருங்க. இருந்தாலும் சாமியார் அந்த தங்க பொட்டணத்தை மட்டும் கரிசனையா வச்சுக்கிட்டார். தப்பி தவறி கூட அவங்கிட்ட கொடுக்கல. ஒரு நாள் அவர் அசந்த நேரமா பார்த்து பொட்டுன்னு கீழே விழுந்துருச்சு அந்த பவுன் முடிச்சு. அதை கவனிக்காம அவர் நடந்துக்கிட்டு இருக்க, எடுத்துக்கொண்டு போய் அவர் கையில கொடுத்துட்டான். கவனம் இல்லாம இப்படி விட்டுட்டீங்களேன்னு செல்லமா கோபம் போட்டுக்கிட்டான். அவர் நினைச்சுக்கிட்டாரு, அடாடா இவனை போய் நான் சந்தேகப்பட்டனே. ஒரு நாள் 2 பேரும் ஒரு சம்சாரி வீட்டு அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்டு திரும்பினாங்க. கொஞ்ச நேரம் தான் போயிருப்பாங்க, கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. திடீர்னு நிறுத்தி சொன்னான், ஐயோ ஒரு தப்பு நடந்துருச்சு சாமி, தப்பு நடந்துருச்சு. என்ன தப்பு? நம்ம சாப்பிட்ட வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அவங்க வீட்டு கூரையில இருந்து ஒரு தூசி என் தலைமையில விழுந்துருச்சு பாருங்க. அதை கவனிக்காம நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இந்த பாருங்க அந்த தூசிய, போய் இந்த தூசியை அவங்க வீட்டு கூரை மேல நான் போட்டுட்டு வந்துடுறேன், ஒரு நொடியில வந்துடுறேன். பரவாயில்ல, அதெல்லாம் பெருசா, விடு விடு, ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க குருவே. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணலாமா? அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. சொல்லிட்டு தூசியை தூக்கிக்கிட்டு திடுன்னு ஓடினான். போய் அந்த தூசியை அவங்க வீட்டு கூரையில தட்டி விட்டு ஓடி வந்தான். இவர் மெச்சியே போனாரு. சே இவனை போய் சந்தேகப்பட்டுட்டோமே. அடுத்த நாள் ஒரு கிணத்துல இறங்கி குளிக்க போனாங்க 2 பேரும். முதல்ல சாமியார் இறங்கினாரு, இவங்கிட்ட அந்த தங்க பொட்டணத்தை கொடுத்துட்டு இறங்கினாரு. இவன் மறுத்தான், குருவே இதெல்லாம் எனக்கு ஆவாது, இதை நான் தங்கத்தை நான் தொடவே மாட்டேன், கையால கூட தொட மாட்டேன். இருந்தாலும் விடாம அந்த சாமி அவன் கையில திணிச்சிட்டு கீழே குளிக்க இறங்கிட்டாரு. மேல வந்து பார்த்தா அங்க அந்த சிஷியனை பொட்டணத்தை காணாம். சிஷ்யன் பறந்துட்டான். பாவம் அவரு இன்னமும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு தான் அலையிறாராம். பாத்தீங்களா உங்க தெரு பக்கம் அவரை பார்த்தா சொல்லி விடுங்க. அடுத்தவன் தூசிக்கே ஆசைப்படாதவன் தான் மொத்தமாக ஆட்டைய போடுவான். பெரும்பாலான துரோகங்கள் வலியை விட ஆச்சரியத்தையே அளிக்கின்றன. எப்படி இப்படி சிறப்பாக நடித்து ஏமாற்றினான் என்று. துரோகம், அவமானம் இவை இரண்டுக்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதுதான் ஆகச் சிறந்த பழி வாங்குதல். என்ன செய்ய? பொய் சொன்னால் பாவம், ஏமாற்றினால் பாவம், மனசு நோகடித்தால் பாவம், துரோகம் செய்தால் பாவம். இப்படி நாம் பயந்து பாவம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் செய்பவர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, பார்க்கிறோம்ல. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பாராட்டுவது எப்படி, அதற்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்ததாக என்ன கற்றுக்கணும்? கண்டிப்பா அந்த பாராட்டுதலுக்கு அப்படின்றது வந்து ஒரு பவர் இருக்குதான் இல்லையா? அது நம்ம செய்யறப்போ, அது நம்ம கொடுக்குறப்போ தான் தெரியும். ஸோ இது அடுத்ததான் எப்படிப்பா பாராட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை பாராட்டுறப்போ ஜஸ்ட் அந்த கையை குலுக்கிட்டு ஓகே நீங்கள் நல்லா செஞ்சீங்க, உங்களுடைய செயல் சிறப்பாக இருந்தது அப்படி சொல்லிட்டு நம்ம போகிற போக்கில் போகக்கூடாது. ஸோ நம்மளுடைய அந்த ஐ கான்டாக்ட் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளுடைய அந்த சிறப்பான அந்த திறமையாகட்டும், ஓகே இது உண்மையான பாராட்டுதல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா. எனக்கு கல்லூரியில் படிக்கிறப்போ ஒரு பேராசிரியர் வந்து துணை முதல்வராக இருந்தார், தாமஸ் புனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர்.
அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மேன் ஆஃப் டைட் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட கை கொடுத்தா அப்படின்னா அப்படி டைட்டாக பிடிச்சி ஒரு ஷேக் அப்படி குழுப்பார். அந்த இது அவர் மாதிரி அவர்கிட்ட இருந்தால் நான்லாம் அதை கற்றுக்கிட்டேன். ஒருத்தர் கை கொடுக்குறப்போ எப்படி பிடிக்கணும், அந்த கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கணும், எப்படி ஷேக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி அந்த மேன் அவர் பர்ஃபெக்டாக இருப்பார். அவர் அடிச்சுக்க அவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி அந்த நேரங்களில் அவர் பார்க்கக்கூடிய விதம் அப்படி கையை பிடிச்சி கண்ணுக்கு நேராக பார்த்து சூப்பர் அப்படின்னு அந்த ஹேண்ட் ஷேக். ஸோ இப்போ அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து யார் பாராட்டுறோமோ அப்போ அந்த பாராட்டக்கூடிய நபருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட். அந்த பாராட்டுதலை பெறக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த பவர், ஒரு வில் பவரை ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், அவங்க வந்து ஒரு வலிமையான ஒரு மனிதர் அப்படிங்கிறத உணர முடியும். அதே போல நாமும் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு பாடத்தை அவங்க என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ அந்த ஹேண்ட் ஷேக்கோ இல்லை பாராட்டுதலோ சாதாரண விஷயம் கிடையாது. ஐ டு ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வோம். இன்னும் இது போல வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, பாராட்டுவது எப்படி செய்வது, அதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதை தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன கற்றுக்கணும்? ஒருத்தவங்க வந்து பெருசாக சாதிச்சிட்டாங்க, அவங்க வந்து லைஃப்பில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க, அவங்க சக்ஸஸை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம போய் நம்மளுடைய பாராட்டுதலை தெரிவிக்கணும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய பாராட்டுதல் வந்து போய் சேரணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒருத்தரோட லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அதே மாதிரி ஃபெயிலியர் அப்படின்றது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த ஃபெயிலியர் அந்த இதில் கூட அவங்க போட்ட அந்த எஃபெக்டை வைத்து அதை குறிப்பிட்டு நீ போட்ட எஃபெக்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது, நீ அடுத்த தடவை முயற்சி பண்ணுறப்போ நீ வெற்றி அடைவ கண்டிப்பாக, இப்படியும் நம்முடைய பாராட்டுதலை கொடுக்கலாம். கண்டிப்பாக அதில் கொஞ்சம் தெளிவு வேணும் மீன்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது கோகோ டீமில் இருந்தோம். ஆமாம், அப்போ கோகோ விளையாடும் போது எங்களுக்கு என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து பயங்கரமாக விளையாண்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜோனல் மேட்ச் போகிறோம். ஜோனல் மேட்ச்சில் வந்து விளையாடுறோம் ஃபஸ்ட்டு. அப்போ டாஸ் வின் பண்ணி சேஸ் எடுத்து அவங்கள நாங்கள் என்ன பண்ணோம், பீட் பண்ணி லீடு எடுத்தாச்சு. எனக்கு அப்போ வரைக்கும் அந்த கோகோவில் 2 இன்னிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு டைம் நம்ம சேஸ் பண்ணோம், செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு டைம் நம்ம எஸ்கேப் ஆகும், அவங்க நம்மளை சேஸ் பண்ணி வருவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் அதில் ஏகப்பட்ட பாயிண்ட் லீடு. நான் என்ன நினச்சேன், நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு என்ன பண்ணிட்டேன் நினச்சி ஆப்போனன்ட் டீம் பசங்க அவங்க பிடி மாஸ்டர் அங்கே உட்காந்து அவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நான் வாட்டுக்கு அப்படியே தனியாக உள்ளே போன ஒரு கெத்தாக உள்ளே போகிற மாதிரி உள்ளே போய் அந்த பசங்களை சூப்பராக விளாண்டிக்கலாம், சூப்பர் சார் நைஸ் சார் அப்படின்னு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு. நான் சொல்லிட்டு இங்கிட்டு எங்கே வரேன், எங்கள் பிடி வந்து எங்கே போனேன் அப்படின்னு, சார் அவங்களுக்கு பாராட்ட சொல்லணும் சார், யாருமே கை கொடுக்கல, தான் நான் போய் கை கொடுத்தேன், மேட்சே இன்னும் முடியல தெரியுமா அப்படின்னாரு. முடியலையா? அப்புறம் நம்ம லீட்ல சார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் ஓடணும், அவங்க உங்களை துரத்தணும்டா. எனக்கு ஐயோ ஆர்வ கலரில் இப்படி போய் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எஃபர்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், வெற்றி கிடைக்கலாம், தோல்வி கிடைக்கலாம், ஆனால் அந்த எஃபர்ட்லேருந்து ஏதோ ஒரு பாடத்தை என்ன பண்ணிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஸோ அந்த எஃபர்ட்டை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகத்தின் 4ஆம் செய்யுளில் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். இன்று 3ஆம் கருத்தினை, திப்பிலியை நாம் பார்க்கவிருக்கின்றோம். பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாவ உருவான் தொழில். இறப்பதற்குரியவனுடைய தொழில்களுள் 3ஆமானது முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடல். நமக்கு முன் நின்று நம்மை வருத்துகிறவன், தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இழிவுபடுத்துகிற அடையாளங்களாலும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறானே, அத்தகையோரை தன் உறவாக கொள்ளுதல் என்பது அது ஒன்றும் பெரிய பெருந்தன்மையான செயல் அல்ல, அது அறிவற்ற செயல், அது இறப்பதற்குரிய செயல் என்பதை பட்டறிந்தோர் பலரும் கண்டுபிடிப்பார்கள். ஆக இங்கு பெருந்தன்மையானது என்பதை அறியாமையினால் வளர்த்து கொண்டிருக்கக்கூடாது. அறிவுடைமை தன்மையினால் பெருந்தன்மையினுடைய தன்மைகளையும் நாம் உருமாற்றி கொள்ள வேண்டும் என்று திரிகடுகம் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது. அதான் வள்ளுவர் சொல்வார், மறுவுக மாசற்றார் கேண்மை, ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. எதையாவது கொடுத்தாவது ஒழித்துக்கட்டு, எதை நம்மோடு ஒப்பில்லாமல் இருக்கின்ற ஏற்பதற்குரிய பண்புகளை
கொண்டிராமல் இருக்கின்ற அந்த கயவர்களை தீயவர்களை விட்டு ஒழிச்சிரு, வேண்டாம். எதுக்கு வேலையில் போகிற ஓனான வயிற்றுக்களை கட்டிக்கிட்டு நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிற என்கின்ற அந்த செய்தி. ஆனால் மறுவுக மாசற்றார் கேண்மை, மாசு இல்லாமல் இருக்கின்ற அந்த மேன்மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய நட்பை வளர்த்துக்கொள், அதற்கான அறிவை நமக்கு கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பது இங்குள்ள ஒரு கருத்தாக இருக்கிறது. ஔவையார் சொல்வார், அந்த ஒரு பாட்டில் வருந்தானே, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. மறந்துடக்கூடாது. ஆக இங்கு மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னா நான் போனேன், என்கிட்ட அவங்க மதிப்பாக பேசலை, அதனால் நாங்கள் போகலை என்பது மட்டுமன்று, அது ஒரு சாதாரண செயல். ஆனால் இறையாட்சியின் கொள்கைகளை மதிக்காதவர்கள், சமத்துவத்தை மதிக்காதவர்கள், அறத்தை ஏற்காதவர்கள், இப்படிப்பட்ட இந்த நல்ல நேர்மை தன்மைகளோடு இணைந்து பயணிக்காதவர்கள் என்று இருக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாம் தான் மதியாதவங்க. அந்த மதியாதவர்களுடைய வாசலை மிதியாதே. அத்தகைய மதியாதவர்களை நீ உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் ஏற்காதே, உறவாக ஏற்றுக்கொண்டு நீயும் சிதையாதே. ஏன்னா பன்றியோடு சேர்ந்த கன்றும் எதையோ தின்னுமாம், அதே மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், அப்படிப்பட்ட பூக்களோடு நாம் இணைய வேண்டும் என்பதான் இங்கு உள்ள கருத்து. ஆக ஒருவேளை இல்லை நான் சாபத்தான் விரும்புகிறேன் அப்படின்னா நன்று, நீங்கள் இத்தகைய தீயவர்கள் கயவர்கள் இவர்களுடைய நட்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லை வாழ வேண்டும், அதிலும் பொருளுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எண்ணினால் விரும்பினால், இந்த திரிகடுகம் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த கருத்தின் அடித்தல் நடைபெற விரும்பினால், இறையாட்சி சுட்டுகின்ற அந்த வழித்தடத்தில் நானே உண்மையும் வழியும் வாழ்வும் என்று இயேசு சொல்கிறாரே, அவர் வழியில் வாழ்கின்ற நன்மக்கள் எல்லாருமே இத்தகைய வழியாக இருக்கிறார்கள். அந்த வழித்தடத்தில் நடக்கிறவர்களாக முயல்வதற்கு, இங்கு உறுதி ஏற்பதற்கு இந்த திரிகடுகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. அந்த வகையில் இங்கு அழிவு தரக்கூடிய செயல்களை, நம்மை அழிக்கிற செயல்களை செய்துவிடக்கூடாது. அந்த அழிவு தரக்கூடிய செயல்கள் எவையெல்லாம் என்று நாம் இந்த திரிகடுகத்தில் பார்த்தோம். தனக்கு முன்னால் பகைவராக இருக்கிறவர் இருக்கிறாரே, அவரிடம் செல்வ செழிப்பையெல்லாம் அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. பசுமாட்டு கூட்டம் இருக்கிறதே, அந்த பசுமாட்டு கூட்டத்திற்குள் கம்பு இல்லாமல் போய் நுழையக்கூடாது. அதே போன்றுதான் இங்கு தீயவர்களாக இருக்கிறவர்கள், நம் முன்னால் வசைபாடி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை உறவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் செய்தால் அது சாவை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தும். அழிவை ஏற்படுத்தாத உயிரையும் உயிர்ப்பையும் தருகின்ற அத்தகைய நற்செயல்களை செய்வதற்கு அழைப்பு விடுக்கின்ற திரிகுடகத்தில் நாம் இணைவோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் ரிலேஷன். அது ஆங்கிலம், எல்லாருமே தெரிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுடைய ரிலேட்டிவ் வந்தாங்க, எங்களுடைய ரிலேஷன் வந்திருக்கிறாங்க, இவங்க எங்களுடைய ரிலேஷன், அப்படி ஏன் சொல்லணும்? தமிழ் அருமையான ஒரு சொல், உறவு. உறவு, என் உறவு, இவங்க என்னுடைய உறவினர் என்று நாம் பயன்படுத்தலாம். உறவு. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் எப்படி பாராட்டுவது, அதை நம்ம எப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் எப்படி செய்யலாம். ஸோ அடுத்ததாக பாராட்டுதல் அப்படிங்கிறது வெறும் தனிப்பட்ட முறையில் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு சில பாராட்டுகளை திறந்த வெளியில் எல்லோருக்கும் தெரிந்த வண்ணம் பாராட்டணும்னா அதை கண்டிப்பாக அங்கே செஞ்சுதான். ஆனால் அது ஒரு சில பேருக்கு மனசுக்கு ஒத்துக்காதே, அதைத்தான் செய்யணும். ஏன் அப்படின்னா இது வந்து பொது வெளியில் பாராட்டுவதனால் ஒரு நன்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கக்கூடிய இன்னொருத்தர் இது போல நானும் பாராட்டுதலை பெறணும், அப்போ அதற்கு நான் என்ன பண்ணணும், எஃபோர்ட் போடணும், ஒர்க் பண்ணணும், முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணணும். ஸோ இது வந்து அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி, இப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ள ஒதுக்கிது. யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸில் வந்து பொது வெளியில் பாராட்டுறாங்க, ஓகே சூப்பராக பண்ணியிருக்காரு, இவர் எல்லாரும் கை தட்டுங்க, அவர் நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கிறாரு, அவரோட எஃபோர்ட்டை பாராட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறப்போ, இதை பார்க்கக்கூடிய எனக்கு நானும் அது போல பாராட்டுதலை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நான் வளர்ச்சியை நோக்கி என்ன பண்ணுவேன், போவேன். ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு இவன் பெரிய இதை செஞ்சுட்டாங்க, இவனுக்கு மட்டும் பெரிய பாராட்டாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சுன்னா நான் வளர்ச்சியை நோக்கி செல்ல மாட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியை நோக்கி செல்வேன். ஏன்னா நாங்கள் புதுசாக எதையும் கற்றுக்க மாட்டேன், ஒரு நெகட்டிவான விஷயத்தை என்ன பண்ணிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். பட் இதை பொதுவெளியில் பாராட்டுகின்ற பொழுது இப்படி பல நன்மைகள் உண்டு. பாராட்டு பெறக்கூடிய மனிதருக்கு இன்னும் நம்ம சிறப்பாக
செய்யணும், இன்னும் உத்வேகத்தோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த பாராட்டுதலை கொடுப்பவருக்கு பற்றிய ஒரு நல்ல எண்ணம் எல்லாருக்கிட்டையும் எண்ணம் வரும். ஸோ சூப்பர்ப்பா, அவர் செஞ்சாருப்பா, கரெக்டாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் பாராட்டி இருக்கிறார். அப்போ ஒரு சின்ன பாராட்டு அப்படிங்கிற விஷயம் பப்ளிக்ல நடக்கிறப்ப எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயம் என்னன்னா, அது நாமளே உருவாக்கிக்கிறது தான். இவனுக்கு மட்டும் என்ன பாராட்டு வேணும், இவன் அவங்களுக்கு வேண்டப்பட்டவன், அதனால இவங்க பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான தாக்கம் எனக்குள்ள போயிருச்சுன்னா, இங்க தப்பும் வீழ்ச்சியும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான். ஸோ அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய நன்மைகளை கண்கொண்டு பொது வழியில் பாராட்டப்பட வேண்டுமா? கண்டிப்பாக பாராட்டுங்கள், அதற்கு தயக்கம் வேண்டாம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இந்த உலகத்தில் யார் வேண்டுமென்றாலும் யாரையும் சீண்டலாம், வெறுப்புணர்வை விதைக்கலாம். இந்த புதுயுக உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களா? பிறரை கோபமூட்டினால் பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் சமூக ஊடகங்களில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். இணைய உலகில் இத்தகைய யுக்தியின் பேர் என்ன தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்த போது இஸ்ராயேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ந்து பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16,000 பேரை கொன்றார் என்று பாடினார்கள். அந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 16,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்த்தார். தாவீது சவுலுக்கும் இடையிலான சினம், பகை, வெறுப்பு, பொறாமை விவிலிய பக்கங்களில் ஆழமாக வேரூன்றி இருப்பது போல நவீன தாவீதுகள் சவுல்களுக்கு இடையிலான போட்டி பொறாமைகளும் கோபமூட்டும் பதிவுகளும் இணைய பக்கங்களிலும் கொப்பளித்து கொண்டு இருக்கின்றன. மக்களை எரிச்சல் ஊட்டும் விதமாகவோ ஆத்திரமூட்டும் விதமாகவோ அல்லது புண்படுத்தும் விதமாகவோ பேசி அவர்களின் கோபத்தை வேண்டுமென்றே தூண்டுவதற்காக இணையத்தில் பகிரப்படும் உள்ளடக்கத்தை, அதாவது கண்டென்ட்டை தான் ஆத்திர தூண்டில் அல்லது ரேஜ் பெய்ட் என்கின்றனர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த வார்த்தையை 2025ஆம் ஆண்டிற்கான வார்த்தையாக தேர்ந்தெடுத்துள்ளது. The word of the year 2025 என்பது குறிப்பிடத்தக்கது. இணையத்தில் ஒரு பதிவர் உண்மையில் தனக்கு அந்த கருத்து இருக்கிறதோ இல்லையோ வேண்டுமென்றே மக்களை கோபப்படுத்தும் விதத்தில் ஒரு பதிவை போடுவார். அதை பார்த்து மக்கள் ஆவேசம் அடைந்து கருத்தூட்டுவதாலும் அதனை அதிக அளவில் பகிர்வதாலும் அந்த பதிவு அதிக மக்களிடம் சென்றடையும். இந்த எதிர்மறை விளம்பரத்தின், அதாவது நெகட்டிவ் ப்ரமோஷன் மூலம் தங்களின் வருமானத்தையோ அல்லது செல்வாக்கையோ உயர்த்துவதே இவர்களின் நோக்கமாகும். ஒரு பதிவை பார்த்ததும் ஆத்திரம் வந்தால் உடனடியாக கமெண்ட் செய்யாதீர்கள். 5 வினாடிகள் பொறுத்திருந்து பார்த்தால் அது வெறும் கவனத்தை ஈர்க்கும் தந்திரம் என்பது உங்களுக்கே புரியும். உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க என்று கோபத்தில் அந்த பதிவை பகிர்வது உண்மையில் அந்த பதிவிற்கு இன்னும் அதிக விளம்பரத்தையே தரும். எனவே அத்தகைய பதிவுகளை புறக்கணிப்பதே புத்திசாலித்தனம். உங்களுக்கு பிடிக்காத அல்லது ஆத்திரமூட்டும் வீடியோக்கள் வந்தால் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் அல்லது மியூட் ஆப்ஷன்களை பயன்படுத்துங்கள். விவிலியத்தில் மக்கள் தாவீது 10,000 பேரை கொன்றான் என்றும் சவுல் 1000 பேரை கொன்றான் என்றும் பாடியது அரசன் சவுலுக்கு ஆத்திரத்தை வருவிக்கின்றது. இதுபோன்று ஆத்திரம் தரக்கூடிய கோஷங்கள் சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்கின்றன. இத்தகைய வெற்று சத்தங்களை எழுப்பும் டிஜிட்டல் கூட்டத்தோடு நாம் கைகோர்த்து கொள்ளாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது காலத்தின் கட்டாயம். இது நம்மை கோபப்பட வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்க பார்க்கும் ஒரு புதுவித யுக்தி என்ற விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டாலே ரேஜ் பெய்ட், அதாவது ஆத்திர தூண்டில் போன்ற பதிவுகளின் ஆதிக்கம் குறையும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடல் வணக்கம் நிகழ்ச்சியில
பிறரை பாராட்டுவது எப்படி, அதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய செயல்கள், அடுத்ததா என்ன? நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம பயன்படுத்தும் சில எழுத்துக்களுக்கும் உயிர் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மைதான். நம்ம பாராட்ட வேண்டிய தூரத்துல நம்ம இல்லை அப்படின்னா நம்மளுடைய எழுத்துக்களின் வடிவில் கூட அவங்களுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிக்கலாம். இப்போ வந்து ஃபோனு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போயிட்டு இருக்கு, என்னென்னமோ நம்ம வந்து மெசேஜ் பண்றோம். பாராட்டுதலை தெரிவிப்பதற்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சின்ன ஒரு மெசேஜ் அப்படின்னு நம்ம அனுப்புறப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக. அதாவது ஃபேர்வெல் ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரியான முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாவிடை கொடுக்குறப்ப சிலர் வாழ்த்து கவிதை அப்படின்னு சொல்லி அதை எழுதி வாசிச்சு அதை ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி போட்டு அவங்களுக்குலாம் நினைவு பரிசு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த வார்த்தையின் வாயிலாக அந்த ஒரு வெளிப்படுத்துவது, நம்ம அவர்களை பிறரை பாராட்டுவது. ஸோ அப்போ இப்படியும் சில நேரங்களில் பாராட்ட கற்றுக்கொள்வதற்கான வழி இருக்கிறது. ஒருவேளை எனக்கு பேச்சு வராதுங்க அப்படின்னா தயவுசெய்து நமக்கு எழுதி பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பா செய்யலாம். தொடர்ந்து இஸ்லாமிய பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த காலத்தை பொறுத்தவரை வெண்டைக்காயும் கொத்தவரங்காயும் கொஞ்சம் அதிகமான விலை கிடைக்கிறதும் அதிகமான தேவையும் இருக்கக்கூடிய வகை காய்கள். இந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இது ரெண்டுமே சரியான பருவத்தில் எடுக்கலைன்னா உங்களுக்கு தெரியும் அது முத்திடும். முத்துச்சுன்னா எதுக்கும் ஆகிறதில்ல, ஈவன் வத்தல் போடுறது கூட ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த எண்ணிக்கை கரெக்டாக வர்றதும் சரியான வளர்ச்சியில் வர்றதும் அதை உறுதிப்படுத்த நம்ம என்ன விதமான கரைசல்கள் தெளிக்கலாம். வீட்டு தோட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் முன்கூட்டியே என்ன மாதிரி கரைசல்கள் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் அல்லது 50 கிராம் அளவுக்கு பால் பெருங்காயம். இந்த பால் பெருங்காயத்தில் கந்தகம் இருக்குங்க. அதை தெளிக்க தெளிக்க எண்ணிக்கை கூட வரும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த பால் பெருங்காயம். அது கூட பயிர்களுக்கு சத்துக்கள் கொடுக்க என்ன பண்ணுறோம், பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அல்லது மீன் அமிலமோ அதை கலந்துக்கிறோம். ஒரு நுண்ணூட்டம் கிடைக்க என்ன பண்ணுறோம், கடல் பாசி உரம் 1/2 லிட்டரில் 50 மில்லி கலந்துக்கிறோம் 10 லிட்டருக்கு. இப்படி கலந்து தெளிக்கிறப்ப இதை வந்து பிரித்து வச்சு வீட்டு தோட்டத்தில் தெளிக்கலாம். இதே நேரம் தோட்டமாக இருக்குது, மெயினான தோட்டமாக இருக்குது அப்படின்னா 100 லிட்டர் தண்ணியில் பூச்சிகள் கடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெர்டிசிலியம் லக்கானி 1 லிட்டர். இந்த பேன் இருக்கு இல்லைங்களா, இந்த காலத்தில் பேன் வரும், அது கடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக த்ரிப்ஸுக்காக மெட்டாரைசியம் 1 லிட்டர். வெர்டிசிலியம் லக்கானி மெட்டாரைசியம் 2 கலந்துக்கணும். இது கூட கடல் பாசி உரம் 1 லிட்டர். எருக்கு கரைசல் 30 லிட்டர் அல்லது சோளு பார் 300 கிராம். இதை கலந்த கலவையை ஒரு இரவு வச்சிருந்து அதுக்கப்புறம் பயிர்களில் தெளிக்கணும். பொதுவாக எப்போ தெளிக்கலாம்னா அதிகாலையில் தெளிக்கணும் அல்லது சாயந்தரம் தெளிக்கணும். வெயில் நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க, அல்லது மதிய நேரத்துக்கு மேலே தெளிக்கலாம். 9 to 1 அந்த டைமில் தவிர்த்துக்கலாம். ஏன்னா அந்த டைம் வந்து பயிர்கள் உணவு தயாரிக்கிற நேரத்தில் நம்ம அதை தொல்லை பண்ணாமல் விட்டுறலாம். மதியத்துக்கு மேலே தெளிக்கலாம். இந்த அமைப்பில் செய்கிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் வந்து என்ன ரகம் நம்ம போட போகிறோங்கிறது கரெக்டாக தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணிக்கணுங்க. உதாரணத்துக்கு நீளம் குறைவாக இருக்கக்கூடிய வெண்டைக்காய் வேணுமா, மத்திய நீளம் வேணுமா, அதிக நீளம் உள்ள காய் வேணுமா, அதோட வடிவமே அது பெருசாக இருக்கிறது வேணுமா சின்னதாக இருக்கிறது வேணுமா, அல்லது அது என்ன விதமான பொருள் வேணும் அப்படிங்கிறத வியாபாரிகிட்ட கேட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரகங்களை முடிவு பண்ணி விளைச்சல் போடுறது நல்லது. அகலம் வரிசைக்கு வரிசை அகலம் அதிகப்படுத்தி செடிக்கு செடி அகலத்தை குறைச்சிக்கணுங்க. செடிக்கு செடி குறைச்சிக்கணும், அகலத்தை கூட்டி கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். இடைப்பட்ட வேலை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா கூட நடுவில் உளுந்து பச்சை பயிர் போட்டுக்கலாம். இந்த அமைப்பில் செய்கிறப்ப செடிக்கு செடி பக்கத்தில் வைக்கிறப்ப பக்கத்தில்னா என்ன 2.5 அடி, செடிக்கு செடி 2 அல்லது 2.5 அடி அப்படி வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறப்ப நமக்கு காய்களோட பெருக்கம் நல்லா இருக்குங்க.
அதுக்கு வேணுங்கள தெளிப்பையும் கரெக்டாக பண்ணி செய்யும்போது நம்மளால் அதிகமான லாபத்தை 2 பயிர்லையுமே எடுக்க முடியுது. இந்த கொத்தவரங்காயை பொறுத்தளவுலலாம் வடநாட்டுக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ராஜஸ்தான்லலாம் மெயினான விவசாயம் கொத்தவரங்காய் தாங்க. அது பல்வேறு எண்ணெய்கள் தயாரிக்க போது அவங்களுக்கு உபயோகமாகிற மாதிரி நம்மளும் அவங்களுக்கு எதாவது கொடுக்க முடியுமா அப்படி பார்க்கலாம். அதுக்கான தொடர்புகளையும் ஏற்படுத்திக்கிறது பொதுவாக நல்லது. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம எப்படி வந்து பாராட்ட வேண்டும் மற்றவர்களை. ஸோ அடுத்ததாக பிறரை பாராட்டுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கரேஜ்மெண்ட் தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துதல். அது வந்து நம்ம சொல்லும் போதாக இருந்தாலும் சரி, எழுதும் போதாக இருந்தாலும் சரி. அப்போ ஏற்கனவே தொடக்கத்தில் ஒன்று சொன்னோம், பி ஸ்பெசிஃபிக். குறிப்பிட்டு என்ன விஷயமோ அந்த விஷயத்தை குறிப்பிட்டு அதை பற்றி எலாபரேட் பண்ணி என்ன பண்ணுங்க, பாராட்டுங்க. அப்போ அதை எலாபரேட் பண்ணும்போது அது சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள். ஒரு புதுசாக ஒரு வேலை செஞ்சிருக்காரு, இது வரைக்கும் இதை யாரும் முன்னெடுத்து செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, புதுசாக ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியை நீங்கள் வெற்றியாக்கி இருக்கிறீங்க. இதை பலருக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அப்படி அந்த உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாராட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர் இன்னும் அதிகப்படியான உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்படுவதற்கான ஒரு ஆற்றலை என்ன பண்ணும், கொடுக்கும். நம்முடைய குழந்தைகள் வந்து எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல, கிளாஸ்ல ஒரு 3-4 பாடம் ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும். அது முத ரேங்க் வாங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேங்க் கிடைப்பா, ஐ திங்க் கிரேடு நம்ம படிக்கிற காலத்துல தான் ரேங்க் எல்லாம். ஸோ அப்போ அந்த கிரேட் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு நிலையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அந்த முன்னேற்றத்தை குறிப்பிட்டு என்ன பண்ணணும், பாராட்ட வேண்டும். சூப்பர், நல்ல எஃபோர்ட் போட்ட, இந்த எஃபோர்ட்ல இன்னும் கொஞ்சம் நீ என்ன பண்ண, உன்னை உத்வேகப்படுத்தணும், இன்னும் செமையா இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள். இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், வார்த்தைகளை தவறாக பயன்படுத்துறதுனால தான் வாழ்க்கையும் தவறாக என்ன ஆயிடுது. ஸோ அப்போ நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து பேசலாமா? இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து கிட்னி ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். இப்ப ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இளம் வயதினர், யங்ஸ்டர், டீனேஜ், குழந்தைகள், பெரியவங்க எல்லா வயதினருக்கும் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இதற்கு காரணம் ஒன்று வந்து பிபி, சுகர், அதுக்கப்புறம் வலி நிவாரண மாத்திரைகள் நம்மளா செல்ஃபா எடுக்கிறதுனால, அல்லது ஒரு 2-3 காய்ச்சல் வந்திருக்கலாம், அதுக்கு அவசரத்துக்காக ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் ஓவரா கொடுத்தாதான் அந்த நேரத்துக்கு அது குணமாக்கும் சூழல் இருக்கலாம். யாரும் குறையாக சொல்லவில்லை, சூழல் இருக்கலாம். அப்போ அந்த ஹைடோஸ் ஆன்டிபயோட்டிக்னாலேயும் கிட்னி ப்ராப்ளம் வருது. அது இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல், இப்போ சுகர் கண்ட்ரோல் இல்லை, பிபி கண்ட்ரோல் இல்லை, ரொம்ப குடிக்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகுறது, பல காரணங்கள். இப்போ இந்த வகையில் பாதிப்புங்கிறது வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் லெவல் நம்ம பார்த்துக்கணும் ரெகுலராக. இதில் கிரியேட்டினைன் லெவல் 1.2 நார்மல்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 1க்கு கீழேயே நமக்கு கிரியேட்டினைன் லெவல் வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப சிறந்தது. 1.1 ஆர் 1.2, 1.3 அப்படின்னா நமக்கு நம்மளோட உடல்ல நம்மளோட சிறுநீரகம் 50% தான் வேலை செய்யுது, 50% வேலை செய்யலன்ற மனநிலைக்கு நம்ம வந்து உஷாராகி உடனே நம்ம உடம்ப கவனிக்க வேண்டியான நடவடிக்கையை கடைபிடிக்க வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிபி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நிறைய பேர் பிபி இருக்கு பார்க்குறாங்க, மெடிசன் எடுக்கிறாங்க, அப்புறம் அது கண்ட்ரோல்ல தான் இருக்கு, டாக்டர் கிட்ட போறாங்க, உங்களுக்கு பிபி இப்போ நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மாத்திரைகளை நிறுத்துன்னு அவங்க சொல்றது இல்லை. அதே போல பிபி இருக்கு, மாத்திரை கொடுக்குறாங்க, நீங்க உப்பை குறைக்க வேண்டும், டென்ஷன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் கடைபிடிக்கணும். சுகர் அதே போலத்தான். முதல்ல சுகர் வரும்போது ரொம்ப பயப்படுவாங்க, அப்புறம் நாள் ஆக அந்த சுகரை பத்தியே கவலையே படுறது இல்லை. அது என்ன பண்ணுது, சரியான முறையில டயட் இல்லை, உடற்பயிற்சி இல்லை, மெடிசன் இல்லை, அப்ப தாறுமாற அவங்களுக்கு சுகர் லெவல் போயிட்டு கிட்னியை பாதிக்குது.
அது எந்த வகையில பாதித்திருந்தாலும் நீங்க ரெகுலர் செக்அப் பண்ணிக்கோங்க. அந்த பாதிப்பு வராதவன்னு பார்த்துக்குங்க. அல்லது பாதிப்பு வந்துருச்சு 1.2 உங்களை தொடுதுனாலே 1க்கு மேல கிரியேட்டினைன் இருக்குன்னாலே உடனே தொடர்பு கொள்ளுங்க. அதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கு. கடைபிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. நேத்து கூட 3 பேஷண்ட் நான் பார்க்குறேன். 3 பேரும் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். முதல்ல ஏறி இருந்தது, குறைச்சிட்டோம். அதே லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸா அதே லெவல்ல வச்சிருக்கோம். இது எத்தனை நாளைக்கு? உங்க உடம்பு உங்க உயிர் இருக்கும் வரை நீங்க தான் கடைப்பிடிக்கணும். இதுல எத்தனை நாளைக்குன்னு கிடையாது. இது லைஃப். நம்ம உயிர் வாழும் வரை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையா சொல்றோம், கரெக்டா சொல்றோம். புரிஞ்சுக்கிறவங்க நடந்துக்கிறவங்க நல்லா இருக்காங்க. புரியல, ஃபாலோ பண்ணலன்னா கஷ்டப்படுறேன். இப்போ இதோட உபாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப அறிகுறிகள் முகம் காலையில தூங்கி எழுத்தவுடனே முகம் வீங்கி காணப்படும். அப்புறம் ஒரு 2 hours உட்காந்துருக்கோம், இல்லை 2 hours 3 hours ஜேர்னி பண்றோம் கால் தொங்க போட்டு, அப்ப வீக்கம் வரும். அப்புறம் குமட்டல், வாந்தி, தலை சுத்தல், தலைவலி, மயக்கம் இதெல்லாம் ஏற்படலாம். வயிறு உபசம், அஜீரணம், மலச்சிக்கல், பசி இன்மை அல்லது பசி எடுத்து சாப்பிட முடியாமை, இப்படி ஏகப்பட்ட உபாதைகள் இருக்கலாம். அடுத்தது உடல் முழுவதும் எங்க வேணாலும் தலை முதல் கால் வரை முழுவதுமோ அல்லது பார்ட்லியோ அரிப்பு ஏற்படலாம். அப்புறம் கால்கள் கருமை நிறம், டாட்ஸோ அல்லது கருமை நிறம் காணப்படலாம். அதே போல ஹீமோகுளோபின் குறையும். யூரியா கிரியேட்டினைன் அதிகரிக்கும். சிலருக்கு யூரிக் ஆசிட் அதிகமாகி அதனால கிட்னி ப்ராப்ளம் வரலாம். சிலருக்கு அடிக்கடி கிட்னி ஸ்டோன் அதனால கிட்னி ப்ராப்ளம் வரலாம். கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகலாம். சிலருக்கு மாத்திரம் பிறவிலேயே சிறுநீரகங்கள் ரொம்ப சின்னதா இருக்கலாம், அதனால பாதிப்பு வரலாம். அதனாலதான் இப்ப கன்சீவ் ஆன உடனே ஸ்கேன் பண்ணுங்க, ரெகுலரா அது செக்அப் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உடம்புல அது ஹார்ட்டா இருக்கலாம், பிரெயினா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், கர்ப்பப்பையா இருக்கலாம், எல்லாமே வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்து மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கு, ஓகே, இல்ல குழந்தையோட கரு வளர்ச்சியில பாதிப்பு இருக்கு, அதனால இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற செயலை நம்ம செய்யணும். அப்ப இந்த காரணங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக டயாலிசிஸ்க்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம். டயாலிசிஸ் போகாம காப்பாற்ற முடியும். இதே நீங்க கவனிக்காம விட்டுறது, பிபி செக் பண்றதுல ஒன்றும் கிடையாது, அப்படியே எடுத்த உடனே ஒரு மயக்கம் விழுந்துருவாங்க. திடீர்னு போவோம், ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா பிபி வெரி ஹை, அதுக்கப்புறம் கிரியேட்டினைன் யூரியெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கும். உடனே மூச்சு திணறல், மயக்கம், எமர்ஜென்சி டயாலிசிஸ் தொடக்கிடுவாங்க. ஒன்ஸ் டயாலிசிஸ் தொடங்கினால் 99.9% நிறுத்த முடியாது. அதனால டயாலிசிஸ் போறதுக்கு முன்னாடியே உங்க சிறுநீரக இந்த பிளட் டெஸ்ட்லாம் செய்து பார்த்துட்டு, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, உங்க சிறுநீரகங்கள் சைஸ் கரெக்டா இருக்கா, சுருங்குதா, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து பிரச்சனை இருக்குன்னா ஆரம்ப நிலையிலேயே வரும்போது உங்க லைஃபை நீடிக்க செய்யலாம். நிச்சயமாக கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம், லைஃப் லாங் நல்லா இருக்கலாம். இதே அதிகமாயிடுச்சு, கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப மூச்சு திணறல், வாந்தி இருக்கு, யூரின் போறதும் நிக்கலாம், இல்ல யூரின் போறது குறையலாம். இதெல்லாம் கொஞ்சம் டயாலிசிஸ் கண்டிஷன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே போல சிலருக்கு 2-3 தான் கிரியேட்டினைன் இருக்கும், ஆனா டயாலிசிஸ் கண்டிஷன் ஆயிடுவாங்க. இதே சிலருக்கு 7-8 இருக்கும் கிரியேட்டினைன் லெவல், அப்பதான் டயாலிசிஸ் கண்டிஷன் வரும். சிலருக்கு இதே 10 கூட இருக்கும், அப்பதான் டயாலிசிஸ் பண்ற மாதிரி வரும். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் கிரியேட்டினைன் லெவல் 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா சால சிறந்தது. அதற்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கு. இதன் தொடர்ச்சியா நாளைக்கும் நம்ம பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.
அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பாராட்டுவது எப்படி அப்படிங்கிறது ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஒருவருக்கு நம்முடைய உண்மையான பாராட்டுதலை தெரிவிக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுடைய பாராட்டுதல் நம்மளுடைய வார்த்தைகளின் வடிவில் மட்டும் அப்படியே அமைதியா நின்றுடாது. நம்மளுடைய உடல் அசைவுகளும் உடல் மொழிகளும் பேசும் கூடவே. அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா, ஓகே இந்த பாராட்டு நமக்குரிய பாராட்டு, இது ஒரு உண்மையான பாராட்டு அப்படின்ட்டு. ஒரு அசைவு மொழிக்காக சும்மா வந்து நம்ம ஏதோ பாராட்டிட்டு போறவங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அதையும் நம்ம ஃபேக் அப்படின்றத இந்த உடல் மொழியை வச்சு நம்ம வந்து, ஏன்னா பாடி லாங்குவேஜுக்கு நடிக்க தெரியாது. அது உண்மையா இருந்துச்சுன்னா உண்மையா இருக்கும், பொய்யா இருந்தோம்னா பொய்யா இருக்கும். ஸோ இப்போ அந்த வகையில் பிறகு நான் முகஸ்துதி செய்வதற்காக நான் பாராட்டுகிறேன் அப்படின்னா அந்த பாராட்டை பெறக்கூடிய நபர் நன்றா கண்டுபிடிச்சுக்குவார். அவனுக்கு தான் காரியம் இருக்கு, அதனால நம்மளுக்கு இப்போ என்ன பண்றான் வந்து ஐஸ் வைக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே உணர்ந்து பாராட்டக்கூடிய நபர்களுடைய உடல் மொழி அப்படியே திடமா இருக்கும், உண்மையாக இருக்கும். மெயினாக அந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் உண்மையாக இருக்கும். அப்போ அந்த உண்மையை உணரக்கூடிய அந்த நபருக்கு, பெற்றுக்கொள்ளக்கூடிய நபருக்கு ஒரு உண்மையாகவே நம்ம என்ன பண்ணுறாரு, பாராட்டுகிறார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டுகின்ற பொழுது கவனம் செலுத்துதல், அதாவது கவனம் செலுத்துதல் அப்படிங்கிற காட்டிலும் இது இயல்பாகவே வந்துடும். அதான் சொன்னேன் இல்லையா, உண்மையாக இருந்துச்சுன்னா, உண்மையான பாராட்டு நம்ம கொடுக்குறோன்னா அந்த உடல் மொழியும் அது உண்மையாகவே என்ன பண்ணும். ஒருவேளை நான் வந்து பிறரை போலியாக பாராட்டுகிறேன் அப்படின்னா என்னுடைய உடல் மொழியில் அது என்ன ஆயிரும்னா வெளிப்பட்டு விடும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் அதை உணர்ந்து கொள்ளலாம். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, பாராட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி கொடுப்பது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சிருப்போம். கண்டிப்பாக அதை கொடுப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு வந்து குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள் பொழிவு செய்யப்பட்டு குழித்துறை மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்று. ஆயர் அவர்களின் இறையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பீட்டர் ஷீலா இன்று தங்கள் 28ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் ஜோசப், ஜான், ஷைனி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆனந்த் ராஜ், லீமா ரோஸ் இன்று தங்களது 45ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன், மருமகள் அருண், சோஃபியா, பேரப்பிள்ளைகள் நோயல், பெர்னாண்டோ, ஐரின், நான்சி, ஆனி, பெட்சி, இன்ஃபன்ட் பெனடிக்ட், ஹிலாரி, மிஷேல், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். உத்திரியம் என்கின்ற கார்மல், லில்லி இன்று தங்களது 50ஆம் ஆண்டு திருமண நாள் பொன் விழாவினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ராஜ்குமார் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். சென்னையை சேர்ந்த ஜெயனத் மரியா, ஜோஃபினா ஆண்டோனேட் இன்று தங்களது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா செபாஸ்டின், நவீன், அம்மா ஆனந்தி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லெபோரா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டி, அப்பம்மா, தாத்தாக்கள், அண்ணன்கள், தங்கைகள், பெரியம்மாக்கள், பெரியப்பாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷானின் தெர்சியா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, டைட்டஸ், மேரி, எல்மின், ஜோ, சகோதரர் ஷெர்வின், டெர்ஜோ, பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஹேஸ்லின் ஷெக்கினா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டிகள், தம்பி ஹேஸ்டன், ஜோஸ், மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜான்சி பெர்னாண்டோ இன்று தனது 77ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆஷிகா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அருண், அம்மா ஏஞ்சல், தாத்தா நாதன், பாட்டி ரீட்டா, மேரி, ஞான பெற்றோர் நவீன், மம்தா, சகோதரி ஆல்பினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்கோலம் இன்றைய நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கோம், பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று விவிலியத்தை திறந்து பார்ப்போமா? திருப்பாடல் 91 வசனம் 4. ஆண்டவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளுக்கு கீழ் நீ புகலிடம் காண்பாய் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு மிக உறுதியான தைரியத்தை ஊட்டுகிறார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகளை நீ சந்தித்தாலும், எத்தனை பேருடைய எதிர்ப்பை நீ சந்திக்க வேண்டி வந்தாலும், ஆண்டவர் தன் சிறகுகள் மீது உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரது சிறகுகள் உன்னை கீழே விழும்படி விட்டுவிடாது. எவ்வாறு பறவை தன் குஞ்சுகளை சிறகில் மேல் வைத்து பாதுகாக்கின்றதோ அதே போலத்தான் ஆண்டவரும் நம் ஒவ்வொருவரையும் தம் கரங்களில் வைத்து பாதுகாக்கின்றார். சிறகுகளில் வைத்து அவர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார். அவர் உன்னை அரவணைப்பார், அவரது இறக்கைகளுக்கு அடியில் நீ புகலிடம் காண்பாய். ஆண்டவரே எனக்கு புகலிடம், அவரே எனது மீட்பு என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளிலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் கட்டாயமாக வெற்றியாகவே அமையும். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோமா? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிகச் சிறப்பான பாடம் பிறரை பாராட்டுவது எப்படி, அதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறது. அப்போ இந்த பாராட்டுதலை கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய ஆதாயங்கள் என்ன அப்படிங்கிறத நேற்றைய நாள் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு எப்படி பாராட்டுவது பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இன்னைக்கு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழியை கடவுள் என்ன கொடுத்திருக்காரு. இதே பயன்படுத்தி பிறர் நம்மை பாராட்டுகின்ற பொழுதும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பண்ணக்கூடாது, அந்த பாராட்டுதலை தலைக்கணமாக மாற்றிவிட கூடாது. எவன் ஒருவனுக்கு அந்த தலைக்கணம் தொடங்கிருச்சோ, நான் தான் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சோ, அன்னைக்கு கடவுள் தான் அப்படின்னு என்ன ஆரம்பிச்சிருவார், காட்ட ஆரம்பிச்சிருவார். அதன் பிறகு நம்முடைய வீழ்ச்சி தான். ஸோ அப்போ அந்த பாராட்டுதலை கொடுப்பது முக்கியம், பாராட்டுதலை பெற்றுக்கொள்வது முக்கியம். கொடுப்பது போல பெற்றுக்கொள்கின்ற பொழுதும் தன்னடக்கத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே இந்த நாளில் கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுள் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, மனம் திறந்து பாராட்டுவோம், மன நிறைவோடு வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.